சிக்கன் முருங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது 1 கிலோ சிக்கன், 300 கிராம் வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டு மிளகாத்தூள், இது வீட்டு கரம் மசாலா, தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்காய். கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இது 1 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் போட்டுங்க. 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக. ஆயில் நல்லா காஞ்சோன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வதங்கினா தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன். நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வதங்கணும். அந்த நீச்சு ஸ்மெல்லே வராது. சிக்கன் வதங்கும் போது தேவையான உப்பு போட்டுருங்க. நான் எப்போவுமே ரொம்ப கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் சமையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் வதங்கிச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். எதுவுமே எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சி தான், மசாலா பொடி எல்லாமே வீட்டில் தான் அரைப்பேன். மஞ்சத்தூள் கூட வீட்டில் தான் அரைச்சி போடுவேன். இது வந்து கரம் மசாலா, இது வீட்டில் அரைச்சது தான். உங்களுக்கு வேணும்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் ஆன்லைன் டெலிவரி உண்டு. நல்லா கிண்டிட்டோம். அது நல்லா வதங்கணும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறவரை நல்லா வதங்கணும். உங்களுக்கு இந்த எல்லாமே நாங்கள் ஹோம்மேட் தான் செய்வோம். வெளியில் எந்த மிளகாத்தூள் வாங்க மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் பார்த்து முடிஞ்சோன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜில் முருங்காய் போடுங்க. இது கூட எங்கள் தோட்டத்தில் வந்த முருங்காய் தான். ஏன்னா முதலே போட்டால் முருங்கை சீக்கிரம் வெந்துடும். அதான் லாஸ்ட் டைமில் போட்டு செய்வேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுங்க. தண்ணி இதுக்கு ஊற்றிடணும். இதோடு இது நல்லா இது பண்ணிவிட்டு நான் 3 ஸ்டீம் குக்கரில் கொடுப்பேன். முடிஞ்சவொடனே நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், ப்ரெசன்டேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டீம் வந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டுன்னா சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், ஓவர். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது நான் காட்டல. மஞ்சத்தூள் மிக்ஸ் போட்டுங்க நீங்கள்.